வணக்கம். சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, பந்தம் இருக்கு. ஆனால் அதை கடந்து நிம்மதி இருக்கா? நிம்மதிங்கிறது சொத்தை வச்சு இல்லை, காரை வச்சு இல்லை, பந்தத்தை வச்சு இல்லை, அச்சடித்த நோட்டில் வைத்து நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி எங்கே இருக்குன்னா அது பெரிய ஆன்மாவின் சுகம். அந்த ஆன்மா சுகத்தோடு இருந்தால் தான் இந்த கார் இருந்த என்ன, வீடு இருந்த என்ன, பந்தம் இருந்த என்ன, அனைத்து இருந்தாலுமே ஆன்மா சுகம் இல்லாமல் அது அணிவிப்பது என்பது இயலா காரியம். அது சுகப்படாது. ஆன்மா சுகம் இருந்தால் தான் இத்தனை ஒரு பந்த நிலையும் இத்தனை அந்த செல்வங்களுக்கும் ஒரு நிலையான ஒரு ஒரு உயர்ந்த நிம்மதியை கொடுப்பது ஆன்மாவுடைய நிலைதான். ஆன்மா சுகமாக இருக்க வேண்டும். ஆன்மா சஞ்சலப்பட்டாலே அனைத்து இருந்து ஒன்றும் இல்லை. எது இருந்து என்ன? ஆன்மா சுகம் இல்லாத எது இருந்தாலும் என்ன? அதை அடைய முடியாது. அதை பூர்ண சுகத்தோடு அணிவிக்க முடியாது. சந்தோஷமாக இருப்பதில்லை. ஆனால் ஆன்மா சுகம் கண்டிப்பாக அதுதான் பூரிப்பை உண்டாக்கும். இந்த மனப்பூரிப்புக்கும் அனைத்து நிலைய சந்தோஷத்துக்கும் ஆன்மா ஜனம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் பூரிப்பாக இருக்க வேண்டும். அந்த ஆன்மா சுகம் எப்படின்னா பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல், பிறரை வஞ்சிக்காமல், பிறருக்கு இடைஞ்சல் கொடுக்காமல், பிறருடைய சொத்தை அபகரிக்காமல், ரொம்ப விஷயம். பிறருடைய சங்கடத்துக்கு ஆளாகாமல் பிறருக்கு உதவி செய்யாட்டாலும் அவர்களுக்கு இது ஒரு சங்கடப்படக்கூடிய காரியம் செய்யறதுனாலே ஆன்மா சுகமாக இருக்கும்.